திருமணம் தெரிஞ்சு குழந்தைக்கு வெளியே நிமோனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு இருந்தாங்க. சரியாகாத பட்சத்தில் வெளியே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் வேறு ஏதோ நிமோனியா மாதிரி இல்லை வேறு ஏதோ கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிடி எடுத்துட்டு ஏதோ பிரச்சனை கூட கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்து சேர்த்தாங்க. சரி நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் இவாலுவேஷன், அதாவது என்ன மாதிரி கட்டியாருன்னு சொல்லி இவாலுவேட் பண்ணதில்ல. ஏஎஃப்பி அதாவது ஆல்ஃபோ ஃபீட்டா ப்ரோட்டீன் ஏஎஃப்ன்றது வந்து வாஸ் மோர் தென் 1,70,000. யூஸ்வலி ஒரு 10 வயசு குழந்தைக்கு 10க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு 1,70,000 இருந்துச்சு. ஸோ வி ஹேட் தி ஐடியா தட் இட் குட் பி மலிகண்ட், அது கேன்சர் பரவக்கூடிய கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவாலுவேஷன் பண்ணோம். ஸோ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்த புதுசில் வந்த உடனே வந்து எடுத்த எக்ஸ்ரே வலது பக்கத்தில் இருக்கிறது வந்த உடனே வந்து எக்ஸ்ரே. இதில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து குழந்தை ஒரு நார்மல் 10 வயசு குழந்தையோட எக்ஸ்ரே. as you can see இந்த நம்ம குழந்தையோட ஹார்ட் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் புஷ் ஆகிருக்கு. ரைட் சைடில் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது நுரையீரல், இல்லை வடக்கையில் இருக்கிற நுரையீரல் பெருமை நுரையீரல் இல்லை சரிங்களா, ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அந்த ரைட் சைடு செஸ்ட் பகுதி ஃபுல்லாகவே அந்த டியூமர் தான் இருக்குது. ஸோ அந்த டியூமர் வந்து நெஞ்சு நடுப்பகுதியும் வலது பகுதியும் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு எஸ்பெஷலி லங் இந்த ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தைக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிச்சோம். கான்ட்ராஸ்ட் சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வெள்ளை கலரில் தெரியறது இதே. ஸோ உருண்டையாக தெரியறது இதே போகுது. ரைட் சைடில் கருப்பாக தெரியறது எல்லாமே கேன்சர் இருக்குது சரிங்களா. ஸோ அவ்வளோ பெரிய கேன்சரும் வலது பக்கம் நெஞ்சு பகுதியில் நுரையீரல் ஃபுல்லாக அமர்த்திக்கிட்டு அதனாலே குழந்தைக்கு மூச்சு திணறும் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் அந்த இதயத்துக்கு வர ரத்த குழாய், இந்த நீட்டாக போடுதல் தெரியுது இதயத்துக்கு வர ரத்த குழாய், அந்த ரத்த குழாயை ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சிருச்சு கேன்சர். ஸோ இது பார்க்கறதுக்கும் வெண்ட் டைம் வித் பெட்சிடியில் பரவுற மாதிரி கட்டி பெருசாக கேட்டால் கட்டி அதிகம் பரவு பெருசாக இருக்குது, கட்டி தான் பெருசாக இருக்குது, நுரையீரலையும் அதிகமாக அழுத்தி போச்சு. ஸோ இனிஷியல் ஸ்கேனில் கேன்சரோட சைஸ் 13x11 சென்டிமீட்டர் 13x11 சென்டிமீட்டர். எங்கேயும் பரவுதல் பெருசாக இல்லை. ரைட் லங் சுத்தமாக ஃபுல்லாக கம்பர் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகுது பெருசாக. அண்ட் ஹார்ட் வாஸ் கம்ப்ளீட்லி புஷ் பண்ண லெஃப்ட் சைடு, அதாவது ஹார்ட் இருக்க வேண்டிய இடம் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் புஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி குழந்தைக்கு நிறைய விஷயம்ஸ் இருந்துச்சு. ஸோ குழந்தை வந்தவுடனே அட்மிட் சரி இந்த பிஎஸ்சி குழந்தையோட இன்டென்சிவ் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து குழந்தைய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா பிளான் பண்ண யூஜி கைடட் பயோப்சி. யூஜி கைடட் பயோப்சி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் என்ற ஒரு நார்மல் ஸ்கேன் அதை வச்சு இது ஒரு பயோப்சி உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, அது என்ன மாதிரியான கட்டிங் பார்க்குறது, அது என்ன மாதிரியான கட்டிங் பார்த்து அதை எந்த மருந்து அது பிளான் பண்ணுறதுக்கு கிட்ட ப்ரொசீஜர் இந்த பிஹெச்சி. அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சு அந்த ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் மேலிக்னன்ட் ஜெர்ம் செல் டியூமர் யூசாக்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா குழந்தைக்கு அந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும். குழந்தை உருவாகிறப்போ அந்த முதுகு பகுதியில் ட்ராவல் ஆகி கீழே குழந்தையோட உருவாகிற கொனாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா குழந்தையோட ஆண் குழந்தைனா வேலை கிடைக்கும், பெண் குழந்தை உருவாக கருப்பு டைக்கும் அது போயிட்டு டெபாசிட் ஆகும். அது போகிற பாதையில் இல்லாமல் டைவர்ஷன் வேறு இடத்துல போய் உட்காந்துட்டு ஃபியூச்சர் கேன்சர் மாதிரி அந்த மாதிரியான கட்டி மாதிரி தான் இருந்துச்சு. இட்ஸ் அ மேலிக்னன்ட் டியூமர், பரவல கட்டி சரிங்களா, இன்னும் இப்போ வரைக்கும் பரவாயில்ல. ஸோ ஒன்ஸ் வி கேம் டு த கன்க்ளூஷன் வி ஸ்டார்ட் தி சைக்கிள் கீமோதெரபி. கீமோதெரபி என்ன குழந்தைக்கு அந்த மருந்து கொடுத்து கேன்சர் கட்டியோட சைஸை சுருட்டுறது. ஸோ அந்த சைஸ் சுருட்டுறதுக்கு வி டிட் 5 cycles ஆஃப் கீமோதெரபி ஒன்ஸ் in 3 weeks. 3 வாரத்துக்கு ஒரு முறை அட்மிட் பண்ணி குழந்தைக்கு அந்த கீமோதெரபி மருந்து கொடுத்தோம். சைஸை கிராஜுவலாக குறைச்சோம். இந்த இனிஷியலாக பார்த்தா ஏஎஃப்பி ஆல்ஃபா ப்ரோட்டீன் வேல்யூ வாஸ் 1,78,000. ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ரோட்டீன் 60,000. Still it was not in normal range. It is still at 60, but still normal range வரல. இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் கிராஜுவல். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே வந்து இந்த எக்ஸ்ரே கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெரிய டிஃபரன்ஸ். இந்த சைஸ் குறைஞ்சிட்டு நடுவில் இந்த பல் மாதிரி பகுதிகள் இருக்கு, அதெல்லாம் கேன்சர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நீங்கள் சார்னா ஒரு பாயிண்ட் மேலே கீமோதெரபி கொடுத்து சைஸ் குறையும், ஓரளவுக்கு குறையும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சர்ஜரி. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் cancer size 11 into 10 cm. So still occupying ஒரு 75% ரைட் சைடு பகுதியை வந்து ஆக்குபை பண்ணிட்டு. பட் முன்னாடி இருந்த மாதிரி வலது பக்கம் நுரையீரல் ஃபுல்லாக கம்பல்சரி நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு.
கீமோதெரப்பினால கொஞ்சம் ரைட் சைடு வரையும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் ப்ரீதிங் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ ஆஃப்டர் கீமோதெரப்பி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட டியூமரோட சைஸ் 11 to 10 சென்டிமீட்டர், வெயிட்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ரஸ், ஒரு 25% மட்டும் அந்த எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. ஹார்ட் வந்து ஸ்டில் இந்த லெஃப்ட் சைட் அண்ட் டியூமர் வாஸ் ஆன் தி அசெண்டிங் ஹைட்ரோபாக்டிங் சோன். அசெண்டிங் ஹைட்ரோபாக்டிங் இதயத்திலிருந்து உடல் பகுதிக்கு போகிற ரத்த குழாய் சிகப்பு கலரில் இருக்கு, ரெட் கலரில் இருக்கு. ஸோ அது ரைட் ஏட்ரியம், அதாவது இதய பகுதியோட ரைட் சைடு மேலே இருக்க பகுதி. அது மாதிரி தலைப்பகுதியிலிருந்து இதயத்துக்கு வர ரத்த குழாய் இதெல்லாம் மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ இது மேலே தான் ஒட்டிட்டு அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு நம்ம. ஸோ வி ஹேட் நோ அதர் ஆப்ஷன். இதனால கீமோ கொடுக்க முடியாது, சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ வி டிசைடட் டு ஆப்ரேட் ஆன் திஸ் டைம். ஸோ சர்ஜரி பண்ணுறது என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி போகிறது மாதிரி விநாயகரை ஸ்பிளிட் பண்ணிட்டு தொடர்பாட்டங்கி யூஸ் பண்ணும். விநாயகரை ஸ்பிளிட் பண்ணிட்டு உள்ள போய் சர்ஜரி பண்ணி கட் பண்ணிட்டு அது இந்த குழந்தைங்க அந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்டி நெஞ்சு பகுதியில் இல்லாமல் மோர்லி இந்த நடுப்பகுதியில் தான் நிறைய இருந்துச்சு. அப்ரோச் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதயத்தில் இருக்க ரத்த குழாய்க்குள்ள இன்வால்வ் ஆகிறதுனால அந்த வெசலோட கண்ட்ரோல் வில் நாட் பி சஃபிஷியன்ட். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்தது இல்லை. அண்ட் வேக்சின் வாஸ் ஒன் மோர் ஆப்ஷன். ஏன்னா உள்ள கேமரா மாதிரி போட்டு லேசர் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறது. கேன்சர் சர்ஜரிக்கு இட்ஸ் நாட் யூஸ்வலி அட்வைசிங். ஸோ அது கேன்சர் கட்டி எடுக்கிறப்போ ஸ்டில் ஏதாவது திரும்பி கேன்சர் கட்டி நியூபார்ன்ஸே வரும். பிறக்கும் போதே கூட இதே மாதிரி ஒரு பிரைமரி ஜெர்ம் செல்ஸ் நான் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எக்டாபிக்கா எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பா இவன் நியூபார்ன்ஸ்க்கு கூட இதே மாதிரி டியூமர்ஸ் வரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் நாங்கள் இங்கே 4 பேர் ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ஸ் இருக்கோம். இப்போ நாங்கள் டீல் பண்ணுறது 0 to 18 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அதில் எந்த ஏஜ் வேணாலும் வரலாம், எந்த ஆர்கன்லேருந்து வேணாலும் வரலாம். ஸோ இந்த செட் ஆஃப் டியூமர்ஸ் வாட் வி கெட் இன் பீடியாட்ரிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட். அடல்ட்ல வந்து நம்மளோட ராங் ப்ராக்டிசஸ்னால இப்போ லிவர்ல கேன்சர் வருது, கிட்னில கேன்சர் வருது, அந்த மாதிரி இருக்கிறது இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ பீடியாட்ரிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டியூமர்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேம் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இந்த ஏஜ்ல வரக்கூடியது இந்த ஆர்கன்ஸ்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பிக்சர் போட்டு இந்த ஆர்கன்ஸ்ல வரதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ whenever you are going, இப்போ செஸ்ட்லயோ அப்டமன்லயோ மறைவா இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சிம்டம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா we should not ignore. நம்ம வந்து சும்மா வலிக்குதுன்னு சொல்றோம், ஸ்கூல் போறதுக்காக சொல்றோம், அந்த மாதிரி இல்லாம just give attention to that and get it checked. That's what Dr. Dinesh is emphasizing. அதுல நாங்க கண்டுபிடிக்கிறது ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறோம்னா I understand surgery is the mainstay of treatment. malignancy பத்தி ஏன் எல்லாரும் நம்ம பயப்படுறோம்னா அது எல்லா இடத்துலயும் பரவிடும், அது திரும்பி வந்துடும். அதுதான் அடல்ட்டுக்கோ பீடியாட்ரிக் whichever is a tumor we are worried about. அப்ப அது வராம தடுக்கணும்னா இல்ல அது ஃபுல்லா கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தான் இப்ப தி எம்பசைஸ் பாயிண்ட் ஹியர். ஸோ அப்போ வராம முதல்ல ப்ரிவென்டிவா நீங்க முதல்ல செக் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்றோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவர் சொன்ன மாதிரி சும்மா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நினைச்சு உள்ள போய் ஒரு எக்ஸ்ரேல இந்த மாதிரி ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எடுத்த உடனே இப்ப நாங்க தந்தவன் இதுக்குள்ள சர்ஜரிக்கு உள்ள போயிருந்தா we would have made the child's life at risk. ஏன்னா அது ஹார்ட்ல இருக்கிற மகாதமனின்னு சொல்ற அந்த அயோட்டாவெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னா இப்போ கேன்சர் செல் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுதுன்னா அந்த வெசலோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனோ அதுல இன்வால்வ் ஆகி அது வீக்கன் ஆயிடும். அப்போ நம்ம தொடும்போது தகவலாக ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆன் டேபிள் we will lose the child. ஸோ அப்போ that is more grave. ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் in surgery. One is to do the life saving surgery and one is to do organ saving surgery. ஏன் ஆர்கன் சேவிங் நான் சொல்றேன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் இட்ஸ் a growing age group. அப்ப நமக்கு ஒரு கிட்னில இருக்கு, நான் கிட்னியை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த கிட்னி இல்லாம அந்த குழந்தை என்ன பண்ணும் for the next 60-80 years. So அப்ப we are supposed to save that particular organ when it is involved with the tumor. அப்ப we have to give clearance to the disease and we have to save the organ and it has to be life saving. இதுதான் என்னோட தாரகம் மந்திரம். So straight away நாங்க ஒரு சர்ஜரிக்கு ஜம்ப் பண்ணா it is not okay. That is why he is insisted upon this multidisciplinary team. ஒரு டீமா இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கார்டிங் டு த டார்கெட் இருந்தாங்கன்னா that is going to be more fruitful. இந்த கேஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம எடுத்த உடனே இப்போ பெருசு ரைட் சைட் செஸ்ட் ஃபுல்ல ஆக்குபை பண்ணி ஒரு டியூமர் இருக்கு, ஸ்ட்ரைட் அவே சர்ஜரி போறது பாப்பா உயிருக்கு ஆகுது. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்னா அந்த கேன்சர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் பரவாம தடுக்கணும். அதுக்காக தான் பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுக்கிறோம். இப்போ நாங்க இந்த இமேஜிங் முடிச்சு ரேடியாலஜிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி வாட் ஆர் தி ஆர்கன்ஸ் இன்வால்வ், எந்த ஆர்கன்ல அது வந்திருக்கு, பக்கத்துல என்னென்ன வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதுல இன்வால்வ், இந்த ஐடியா வந்த பிறகு இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த ஆன்காலஜிஸ்ட் கிட்ட we will discuss. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நான் 2 சைக்கிள் கீமோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கீமோதெரபிங்கிறது நம்ம புற்றுநோயை எய்ட் பண்ணி கொடுக்குற செல்ஸ். இப்போ
நீங்க வெளியில பரவுதுன்னு சொல்றோம் இல்லையா, பிளட்ல பரவுது இல்ல நீர்க்கட்டி வழியா அந்த லிம்ஃப்னு சொல்றது வழியா பரவுது, நம்ம டிஸ்டன்டா இங்க இருந்து லிவர்ல ஒரு டெபாசிட் இருக்கு, பிரெயின்ல ஒரு டெபாசிட் இருக்கு அப்படின்னா they have to give a chemotherapy. அந்த புற்றுநோய் எய்ட் பண்ணி கொடுக்குற மெடிசன்ஸ் அது will neutralize all the deposits or whatever the cancer cells which is getting deposited elsewhere. So இது வந்து பரவலத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கீமோதெரபி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அகைன் டிஸ்கஷன் வித் தி டீம். இப்போ நாங்க எல்லாரும் உட்காந்து 2 சைக்கிள் கொடுக்கலாமா 4 சைக்கிள் கொடுக்கலாமா, இப்போ அந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அவர் சொன்னா அந்த 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் குறைந்தா மருந்து மீறியும் அது வளருதா, தட் இஸ் ஆல் இஸ் அவர் லுக் அப். அது பார்க்கும்போது நம்ம குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இட்ஸ் ரெஸ்பாண்டிங் டு த கேன்சர் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த கீமோதெரபி வாட் இஸ் பீயிங் ஆஃபர்ட். அப்ப எத்தனை சைக்கிள் கொடுக்கலாம், அப்ப கொடுக்க என்னன்னா பக்கத்துல ரைட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற அழுத்தம் மற்ற இதுல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கன்சைஸா எந்த ஆர்கனுக்கு லிமிட் ஆகும், இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற லிவருக்குள்ள இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் படிச்சிருக்கும். இவர் சொல்ற 10 சென்டிமீட்டர்னா அவர் வயிற்றுக்குள்ள அது ஆக்குபை பண்ணிருக்கும். அப்ப நம்ம மருந்து கொடுக்க ஆரம்பிச்சு ஸ்ரீங்க ஆரம்பிச்சு 8 6 4 வந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து சுருங்கிட்டே வந்து மற்ற ஆர்கன்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இட் வில் கம் பர்டிகுலர்லி டு தட் ஆர்கன். அந்த ஆர்கனுக்கு வந்த பிறகு we can aim for surgery. Surgery is a complete clearance. That's the mainstay of treatment. அப்ப என்னன்னா அந்த ஆர்கன்ல இருந்து இத கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டா the disease burden is off. டியூமரை ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதை எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இதுல என்ன ஹிஸ்டோபேத்தாலஜி வருது, ஒரு பேத்தாலஜி ஒரு பிக்சர் போட்டார், அதுல வந்து இன்னும் கேன்சர் செல்ஸ் பாக்கி இருக்கா, கீமோ கொடுத்த பிறகும் அது ஏதாவது இருக்கா, இல்ல வெளியில இருக்க நோட்லயோ நெருக்கட்டிலயோ பாசிட்டிவிட்டி இருக்கா, அதை தாண்டி we will decide how many more cycles. அப்ப சர்ஜரிக்கு முன்னாடி கீமோதெரபி கொடுப்போம், சர்ஜரி பண்ணுவோம், அதுக்கப்புறமா கீமோதெரபி அடுத்த எத்தனை சைக்கிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் we have to sit and discuss. But again as he is told எங்களுக்கு அனஸ்தீசியா போது ஆன் டேபிள் போது நிறைய blood loss, இப்போ ஒரு கிலோ டீமர் எடுத்துக்கேன்னு சொல்றாங்க, அதுல வந்து அதுலயே 200 ml வந்து blood loss இருக்கும். If this child was 10 year old, அதே ஒரு 10 months old childக்கு அதே 300 ml loss, நினைச்சு பாருங்க, it will be very disastrous. அப்போ வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து pediatric anesthetist will hold. அதே மாதிரி இப்போ நாங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தோம், இந்த குழந்தைக்கு எங்களுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட் வேணும், ஏன்னா அது லங் வாஸ் இன்வால்வ், அதுல இருந்து ஷேப் பண்ணிருக்காங்க, ஹார்ட் வாஸ் இன்வால்வ். ஸோ அதுல இருந்து ஷேப் பண்ணி எடுக்கும்போது லங்குக்கு சப்போர்ட் வேணும், அப்போ மிஷின்ல வைக்கணும். அப்போ ஐசியூ டீம் இஸ் அ பிக் பேக் போன் ஃபார் அஸ். இப்போ ஐசியூ டீம் வந்து அதை வென்டிலேட் பண்ணி அந்த லங்கை நார்மலைஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் பெயின் ரிலீஃப், அவங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, அவங்களோட நியூட்ரிஷனை பார்க்கறதுக்கு, இதெல்லாம் வந்து PICU டீம் சப்போர்ட். அது முடிச்சு the child has recovered, we have discharged the child in 4-5 days. அதுக்கப்புறம் the follow up நாங்கள் சொன்ன மாதிரி கீமோதெரபி எல்லாம் கொடுத்து now after 6 months the child is doing well, disease free. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ அப்ல வச்சுப்போம் பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜரா ஒரு பெரிய டியூமர் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸோட இன்வால்வ்டா வரும்போது this kind of a multidisciplinary team approach and the support from all the experts in other fields is also. So press conference எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை ஒரு 10 வயது குழந்தைக்கு நெஞ்சில வளர்ந்த ஒரு கட்டி ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் செல் டியூமர் வளர்ந்து குழந்தைக்கு கண்டுபிடிச்சு கீமோதெரபி கொடுத்துருக்கோம். 5 சைக்கிள் கீமோதெரபி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணி ஒரு கிலோ டியூமர் வந்து எடுத்து குழந்தை குணமாக்கிருக்கோம். குழந்தை இப்போ நல்லா இருக்காரு, 6 மாசம் ஃபாலோ பண்ணிருக்காரு, இஸ் டூயிங் வெல். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் பப்ளிக் அவேர்னஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது எனி சிம்டம்ஸ் டேக் தி சில்ட்ரன் டு தி ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா லேசா எடுத்துக்க வேண்டாம், குழந்தை ஹாஸ்பிட்டல் போட்டு செக்அப் பண்ணிக்கலாம் as early as possible. அதுக்காக பப்ளிக் அவேர்னஸ்க்காக சொன்ன கான்ஃபரன்ஸ் தான். இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், இருமல், சளி, ஜுரம், மற்றபடி வேற எதுவும் 10 நாளைக்கு இருந்துச்சு. எடுத்து எக்ஸ்ரேல தெரிஞ்சதுதான் அந்த கேன்சர் கட்டி. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சு டெஸ்ட் எடுத்து நம்ம கீமோதெரபி கீமோதெரபி கொடுத்து சர்ஜரி பண்ணிருக்கோம். சளி இருமல் கண்ட்ரோல் ஆகும் சார். இது சளி இருமல் இல்லாம கேன்சர் இருக்கு. ஸோ நார்மல் சளி இருமலுக்கு போய் கண்டுபிடிச்சதுதான் கேன்சர் கட்டி. சர்ஜரி 6 மணி நேரம். இந்த சர்ஜரியில வந்து குழந்தைக்கு இதயத்துல போகிற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் அட்டாச் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து எடுக்கிறதா கஷ்டமா இருந்துச்சு. பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆசஸ் குழந்தைக்கு எதுவும் இல்லை. ரெக்கவரி வாஸ் வெல். 4 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் குழந்தை. 10 வயசு குழந்தை. பரவாயிருக்கும். கண்டுபிடித்தா மட்டும்தான் கேன்சர் கட்டி இன்னும் பெருசாயிட்டு பரவாயிருக்கும். குழந்தையோட கண்டிஷன் என்ன வச்சுங்க, 10 நாள் தான் சிம்டம்ஸ் குழந்தை. அதுக்கு முன்னாடி என்ன சிம்டம்ஸ் இல்லை. குழந்தைங்களுக்கு எனி இஷ்யூ, இருமல் சளி முதற்கொண்டு எந்த இஷ்யூவா இருந்தாலும் லேசா எடுத்துக்க வேண்டாம்.
குழந்தைங்களுக்கு மோஸ்ட் இஷ்யூஸ் சைலண்ட் சிம்டம்ஸ் தான் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ எனி இஷ்யூ டேக் டு சைல்ட் டு தி ஹாஸ்பிட்டல், ஷோ தம் டு தி லோக்கல் பீடியாட்ரிஷியன், காமிச்சிட்டு அது இஷ்யூ இல்லைன்னா ஓகே, எதா இருந்தால் ஹாஸ் பீன் நோட்டிஃபைட் அண்ட் சார்ட்டட் அவுட். இது எக்ஸ்ரே ஒரு சில கட்டிகள் ஒரு வேலை கண்டுபிடிக்கலாம். இந்த கட்டி நெஞ்சில இருந்தனால எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. வேற ஏதாவது கை வச்சு பார்த்தாலும் வேற வயிறுல இருந்த கை வச்சு பார்த்துக்கலாம். இல்ல ஜெனரல் எங்க இருந்தாலும் அது இருக்கிற லொகேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது சார். இந்த கட்டி நெஞ்சு பகுதியில இருந்தா எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. வழக்கமா கூட்டிட்டு போறது டாக்டர் கிட்ட ஸ்டெப் வச்சு பாக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நுழைவுகளை கட்டி ஒரு நீர் கேட்கணும் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க ஸ்டெப் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு காத்தோட்டத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த பக்கம் காத்தோட்டம் கம்மியா இருக்கு, இந்த பக்கம் காத்தோட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரி காத்தோட்டம் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு வித்தியாசமா நெஞ்சிலேருந்து சத்தங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால எக்ஸ்ரே பண்ணுவாங்க. ஃபர்தரா எக்ஸ்ரேல ஏதாவது தெரிஞ்சதுன்னா சிடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட கட்டி தான். ஸோ சளி இருமல் ஜுரம் ஆரம்பிச்ச கூட அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ காத்தோட்டமோ ஏதோ சத்தங்கள் வித்தியாசமா கேட்கறது அப்படின்றதுனால அவங்க எக்ஸ்ரே பண்ணி அதுக்கப்புறம் சிடி பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி கட்டில பிரச்சனை என்னன்னா நெஞ்சு பகுதியில இருக்கும்போது அது ஸ்லோவா வளரும்போது தெரியாது. இந்த பாப்பாக்கு 10 நாள் சிம்டம் கிடையாது. கட்டி மாசக்கணக்குல உள்ளுக்குள்ளார விழுந்திருக்கும். ஆனா 10 நாள்ல பெரிய வந்துருக்கும். காய்ச்சல் ஜுரம் சளின்னு வரும்போது அவங்க யார்கிட்டயும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டி ரொம்ப நாளா இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளார ஸ்லோவா வளர்ந்துட்டே இருக்கலாம். அது அழுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம், மூச்சுத்திறன். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி ஒரு சளி ஜுரம் இருக்கும்போது நாம அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தேர்வு கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த காத்தோட்டங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்து இந்த மாதிரி கட்டி ஒரு சைஸுக்கு மேல போனதுக்கு அப்புறம் நமக்கு அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இந்த கட்டி எல்லா இடத்துலயும் அழுத்தம் தெரிவிக்கிறாங்க. நுரையீரல்ல அழுத்தம் தெரிவிக்கும், மூச்சு குழாயில அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட் மேல அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட்ல வெளியில வர ரத்த குழாய்கள் மேல அழுத்தம் தெரிவிக்கும். இதனால சடனா பாப்பா உயிர் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. துக்கத்திலே போகலாம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம். ஏன்னா சற்று மூச்சு குழாய் அடைச்சிடும். அதே மாதிரி இந்த பாப்பாக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா கூட நம்ம ஒரு மயக்க மருந்து கொடுக்கும் போதோ இது பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது அழுத்தம் தெரிவிக்கும் போது சட்டுன்னு என்ன வேணாலும் மாறலாம். அதுக்குதான் இந்த மாதிரி கட்டியை ஹேண்டில் பண்ணும்போது ஆஸ்பத்திரியில எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டா அதை ஹேண்டில் பண்றது, அதை பார்த்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல தான் நம்ம சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணணும். அதாவது பயாப்சி சொன்னா இருக்கிறீங்களா, அல்ட்ராசவுண்ட் பயாப்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயாப்சி பண்றது கூட உங்களுக்கு நம்ம பைபாஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சுக்கணும். இது என்ன வேணாலும் நடக்கலாம். மயக்க மருந்து கொடுக்கும்போது சடனா அழுத்தம் ஆகி கீழே மேல கம்ப்ரெஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பேக்கப் பிளான் எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா பிளான் பி, பிளான் சி, பிளான் டி மல்டிபிள் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் நம்ம இது பண்ணும்போது நமக்கு வெல் ப்ரிப்பேரா இருக்கும். ஒரு பிளான் மட்டும் கிடையாது, ஏபிசி 3 பிளான் வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது. அதுவே இந்த இதுல சேலஞ்சை நமக்கு எல்லா டீம் வரும்போது குழந்தை அடுத்த நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டியூப் எடுத்து 2வது நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாக்கு ஒரு 3வது நாள் ஆரம்பிச்சு 4வது நாள் வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நார்மல் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாக் லாஸ். ஸோ இட் இஸ் ஏபிள் டு வாக், கிளைம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா 1 வாரம் 10 நாள் அப்ராக்சிமேட்லி வாஸ் ஏபிள் டு டூ ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ். ஒரு 1 மாசம் ஆச்சு.